நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு. திமுக கூட்டணி போட்டியிடும் தொகுதிகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு காலையில் அதிமுக கூட்டணி போட்டியிடும் தொகுதிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் தயாராகிட்டு இருக்க இந்த நிலையில் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். விக்னேஷ் வணக்கம். அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் சரியாக எத்தனை மணிக்கு வெளியிடப்பட இருக்கிறது? அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. அதிமுகவினுடைய 20 தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலானது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறது. ராயப்பேட்டையில் அமர்ந்திருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் அனைவரும் வந்துவிட்டனர். இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளாக அந்த வேட்பாளர் பட்டியலை எதிர்பார்க்கலாம். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய தொகுதி பட்டியலானது பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு இறுதி செய்யப்பட்டு இன்று காலை வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் அதிமுக 20 தொகுதிகளிலும் பாஜக 5, பாமக 7 தொகுதிகள், தேமுதிக 4 என அந்தந்த கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய முழு பட்டியலும் இன்று காலை வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலிருந்தே அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுக போட்டியிடக்கூடிய 20 தொகுதிகள் மட்டுமல்லாது கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 20 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு அதிமுக தொண்டர்கள் உற்சாகத்துடன் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் வேட்பாளர் பட்டியலானது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை ஏற்கனவே மக்களவை தேர்தலுக்கான விருப்பமனு தாக்கல் செய்யப்பட்டு நேர்காணல் முடிந்த நிலையில் இன்று காலை முதலிருந்து இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய 18 தொகுதிகளில் ஏற்கனவே திருவாரூர் தொகுதிக்கு விருப்பமனு வாங்கப்பட்டு நேர்காணலும் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மீதம் இருக்கக்கூடிய 17 தொகுதிகளில் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலுக்கான விருப்பமனுக்கள் தாக்கல் செய்ததனுடன் வேட்பாளர் நேர்காணல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் அரை மணி நேரத்திற்குள்ளாக இந்த வேட்பாளர் பட்டியலை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கலாம். அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு எந்தெந்த தலைவர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பதிவு செய்ய முடியுமா? அது போக 18 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலும் இன்னைக்கே வெளியிடுறாங்களா, இல்ல அது லேட் ஆகுமா? அதிமுக தலைமை அலுவலகத்தை பொறுத்தவரையில் அக்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய கே.பி. முனுசாமி, வைத்திலிங்கம் மற்றும் ஆட்சி மன்ற குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வளர்மதி மற்றும் தமிழ் மகன் உசேன் மற்றும் திருவள்ளூர் தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினர் வேணுகோபால் உள்ளிட்ட அனைவரும் வந்திருக்கிறார்கள். அந்த குழுதான் வேட்பாளர் தேர்வு செய்வது மட்டுமின்றி எந்த தொகுதியில் எந்த வேட்பாளர் போட்டியிட வேண்டும் என்பது தொடர்பான அனைத்து முடிவுகளையும் அந்த குழுதான் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மக்களவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் 40 தொகுதிக்கும் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வேட்பாளர்களானது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய 18 தொகுதிகளில் திருவாரூர் ஏற்கனவே வழங்கப்பட்டு வேட்பாளர்களானது நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 17 தொகுதிகளுக்கும் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணலானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்து பேசும் போதும் கூட அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இன்றைய தினம் வேட்பாளர் நேர்காணலானது முடிந்த பிறகு இன்று மாலைக்குள்ளாக அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அதிமுக சார்பில் மக்களவை தேர்தலில் 20 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மட்டுமல்லாது இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அதிமுக தலைமையானது இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறது. ஏனென்றால் கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில் அனைத்து தொகுதிகளுடைய பட்டியல் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்தந்த கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் வேட்பாளர்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் புதிய நீதி கட்சியை பொறுத்தவரையில் அக்கட்சியினுடைய தலைவர் ஏசி சண்முகமும், புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தவரையில் அக்கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் 20 மக்களவை தொகுதிகளிலும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியலை கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் இணைந்து இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்தபடி வெளியிட இருக்கிறார்கள். விக்னேஷ், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் அதே நேரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட இருக்கிறது. அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்காக அண்ணா அறிவாலயத்திற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வந்திருக்கிறார். அது குறித்த கூடுதல் விவரங்களோடு அண்ணா அறிவாலயத்திலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தேவா இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். தேவா வணக்கம். திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் இன்னும் சரியாக எவ்வளவு நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது? யார் யாருக்கு வேட்பாளராக வாய்ப்பு வழங்கப்படும் என்பது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. திமுக வேட்பாளர் பட்டியல் சரியாக 6:30 மணி அளவிலே வெளியாக இருக்கிறது.
20 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் மேலும் அந்த 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டதாலும் 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார். 6:30 மணிக்கு அந்த பட்டியலை வெளியிடவிருக்கிறார். திமுக பொறுத்தவரை 20 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் ஏற்கனவே வேட்பாளராக இருந்தவர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளின் வாரிசுகளுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. மற்ற தொகுதிகளில் தான் புதுமுகங்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே தகவல்கள் தூத்துக்குடியை பொறுத்தவரை திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி அவர் மட்டுமே தூத்துக்குடிக்கு விண்ணப்பித்து நேர்காணலில் பங்கேற்றார். எனவே அவர்தான் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதே போன்று நீலகிரிக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா, திருப்பெரும்புதூருக்கு TR பாலு, மத்திய சென்னை தொகுதிக்கு ஏற்கனவே அங்கு போட்டியிட்டு எம்பியாகும் விருது தயாநிதி மாறன், அரக்கோணத்திற்கு ஜெகத் ரட்சகன், வேலூருக்கு துரைமுருகனின் மகன் கதிரானந்த் என அந்தந்த தொகுதிகளுக்கு இவர்கள் வேட்பாளர்களாக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறித்த தகவல்கள் ஏற்கனவே வெளியாகி இருக்கிறது. எனவே தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக யார் வேட்பாளர் என்ற ஒரு அறிவிப்பினை திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிடவிருக்கிறார். திமுக தலைவரான பிறகு அவர் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாக இது இருக்கிறது. இதன் காரணமாக இந்த வேட்பாளர் தேர்வில் எந்தெந்த முறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து இதற்கு முன்பாகவே பல ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்தார். அதே போன்று இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பதற்கு முன்னதாகவும் அந்த வேட்பாளர் பட்டியலை எடுத்துக்கொண்டு கருணாநிதியின் சமாதிக்கு சென்று அங்கு மரியாதை செலுத்திவிட்டு அதற்கு அடுத்ததாக திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் இல்லத்திற்கும் சென்று அவரிடம் இந்த வேட்பாளர் பட்டியலையும் அளித்துவிட்டு வந்திருந்தார். திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் நீண்ட நாட்களாகவே தனது இல்லத்தில் ஓய்வில் இருக்கிறார். அவர் உடல்நலக் குறைவால் ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பட்டியலை அவரிடம் அளித்துவிட்டு தொடர்ந்து கோபாலபுரம் இல்லத்தில் சென்று தனது தந்தையின் படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு தற்பொழுது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அண்ணா அறிவாலயத்திலே கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கக்கூடிய அவர் இன்னும் சற்று நேரத்தில் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க இருக்கிறார். யார் வேட்பாளர் என்று அறிவதற்கு ஆர்வமாக அண்ணா அறிவாலயத்தின் வளாகத்திற்குள்ளாகவும் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருக்கின்றனர். அதே போன்று நாம் வேட்பாளராக அறிவிக்கப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே நேர்காணலில் பங்கேற்ற நபர்களும் இங்கே காத்திருக்கின்றனர். வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக பூங்கொத்துக்களுடனும் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றனர். தேவா, அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் வேறு யார் யார் இருக்கிறார்கள்? திமுக தலைவர் ஸ்டாலின் கருணாநிதி நினைவகத்திற்கு செல்லும் பொழுதே திமுக பொருளாளர் துரைமுருகன், முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா, பொன்முடி ஆகியோருடன் சென்றிருந்தார். தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திலே திமுக பொருளாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் TR பாலு, திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களுடைய நிர்வாகிகளும் இங்கு வந்திருக்கின்றனர். தற்பொழுது அவர்களுடன் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிப்புக்கு பின்னதாக தேர்தல் அறிக்கையும் வெளியிடுவதற்கான ஒரு தயாராகி கொண்டிருக்கிறது. திமுக ஏற்கனவே தேர்தல் அறிக்கை முழுவதுமாக தயாராகிவிட்ட நிலையில் அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பிறகு தாங்கள் வெளியிட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் திமுக இருக்கிறது. எனவே அதிமுக தேர்தல் அறிக்கை 20ஆம் தேதிக்குள்ளாக வரக்கூடிய பட்சத்தில் அதற்கு அடுத்ததாக திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வருவதற்கான ஒரு சூழலும் இருக்கிறது. தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பின் உடனடியாக பிரச்சாரத்திற்கு செல்வதற்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் தயாராகி கொண்டிருக்கிறார். எனவே தென் மாவட்டங்களிலிருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கும் ஸ்டாலின் திட்டமிடுகிறார். அது குறித்தும் கட்சியின் நிர்வாகிகளுடன் அவர் கலந்தாலோசித்து வருகிறார். வேட்பாளராக யார் அறிவிக்கப்பட்டாலும் அவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும், முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அதில் வழங்கி கொண்டிருக்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலின் தென் மாவட்டத்திலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குறாரு நீங்க சொல்றீங்க. அப்படி பார்த்தா தென் மாவட்டத்தில், அதாவது திருச்சிக்கு தெற்க திமுக வெறும் 4 தொகுதியில தான் போட்டியிடுது. ஒருவேளை கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளுக்கு ஸ்டாலின் முன்னுரிமை கொடுக்க விரும்புறாரா? கன்னியாகுமரி பொறுத்தவரை ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி தலைமையில முதலாவதான ஒரு பிரச்சார கூட்டப்பட்டது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில தான் திமுக கூட்டணியின் அனைத்து தலைவர்களும் பங்கேற்றனர். எனவே அவர் திருநெல்வேலியிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்குவதற்கு திட்டமிட்டிருந்தார். தேர்தலுக்கு 1 மாத காலத்திற்கும் குறைவான நாட்களில் உள்ள நிலையில் 40 தொகுதிகளையும் சுற்றி பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக திட்டமிட்டு நாளொன்றுக்கு 3 தொகுதிகள் வீதம் பிரச்சாரம் மேற்கொள்ளவும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை அதற்கு ஏற்றாற்போல் பிரித்து மற்ற இடங்களுக்கு அழைத்து அவர்களையும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கான திட்டமும் மேற்கொண்டிருக்கிறார். நாட்கள் குறைவாக இருப்பதன் காரணமாக பிரச்சாரம் ஒரு தொகுதிக்கு 2 இடங்கள் 3 இடங்கள் என குறிப்பிட்ட இடங்களை மட்டும் தேர்வு செய்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருக்கிறார். தேவா, வாரிசுகளுக்கு திமுக அதிகமான வாய்ப்புகள் கொடுக்க, வேட்பாளராக வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது கட்சிக்குள்ள அதிருப்தி ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா?
திமுக பொறுத்தவரை தொடர்ந்து ஏற்கனவே வாய்ப்பு அளித்த பழைய முகங்களுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக எழுப்பப்பட்டு வருகிறது. அதே போன்று கட்சியிலும் புதியவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வருவதாகவும் அவ்வப்பொழுது குரல்கள் எழுப்பிய வண்ணமே இருக்கிறது. இருப்பினும் இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக தலைவரான பின் நடைபெறக்கூடிய தேர்தல் என்பதால் இந்த தேர்தலில் ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். அதே போன்று இதில் திமுகவினுடைய பல்வேறு நிர்வாகிகள் தங்களுடைய வாரிசுகளுக்கு இடம் கேட்கிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு சீட்டு கொடுக்காத ஒரு சூழலில் அவர்கள் கட்சி பணியை முறையாக ஆற்றுவார்களா என்ற ஒரு சந்தேகமும் அவரிடம் எழும்பி இருக்கிறது. எனவே அவர்களையும் திருப்திப்படுத்தி கட்சி பணிகளையும் உத்வேகமாக மேற்கொள்வதற்காகவும் மற்ற புதியவர்களுக்கும் தொடர்ந்து வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறது என்பதை தெரிவிப்பதற்காகவும் 20 தொகுதிகளில் 10 தொகுதிகளாவது புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் அவர் ஈடுபட்டிருப்பதாகவும், மேலும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக அதிக அளவிலான பண விநியோகத்தை மேற்கொள்ளும் என்ற திமுக தரப்பில் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எனவே அதனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலிலும் தங்களது வேட்பாளர்கள் இருக்க வேண்டும். அதே போன்று குறைந்த கால அவகாசம் இருப்பதன் காரணமாக அந்த வேட்பாளர்கள் தெரிந்த முகங்களாக இருந்தால் எளிதில் அணுகி வாக்கு சேகரிக்க முடியும் என்று பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலில் கட்சி தலைவர்களினுடைய வாரிசுகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு தேவா சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் பொன்முடியினுடைய மகன் கௌதம சிகாமணிக்கு வாய்ப்பு வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதே போல் வந்து வேலூர் தொகுதியில் திமுக பொருளாளர் துரைமுருகனுடைய மகன் கதிரானந்திற்கு வாய்ப்பு வழங்கப்படலாம். கதிரானந்த் வந்து விருப்பமனு தாக்கல் செய்திருந்தார். இது குறித்து நம்மளோட பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரிடம் பேசலாம். ஷியாம் சார் வணக்கம். திமுக அதிமுக கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வந்து இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறார்கள். இது குறித்து எப்படி பார்க்குறீங்க? யாருக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் கூறுவது போல திமுகவில் வாரிசுகளுக்கு வாய்ப்பு வழங்குவது போலத்தான் தெரிகிறது. அதிமுகவும் அதற்கு சளைத்தது அல்ல என்றுதான் நான் உணர்கிறேன். ஆனால் இப்போதுள்ள சூழ்நிலையிலே திமுக என்பது 1949 துவங்கி இன்றைக்கு 2019 70 வருடம் கடந்துவிட்ட ஒரு முதுபெரும் கட்சி. அதிமுக 72 தொடங்கி இன்றைக்கு 2019, அதுவும் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டை கடக்கப் போகிறது. இவ்வளவு முதுபெரும் கட்சிகளாக இருக்கும்போது இயல்பாக வந்து வாரிசுகள் என்பவர்கள் தேர்தலில் நிற்கத்தான் விரும்புவார்கள். அவர்களது தந்தையர் ஓய்வு பெற்றிருப்பார்கள். ஆனால் சிக்கல் என்னவென்றால் வாரிசுகள் வந்து இந்த திராவிட அரசியலின் நுட்பங்களை புரிந்து கொண்டார்களா என்பதிலே எனக்கு எப்போதுமே சந்தேகம் உண்டு. ஏனென்றால் திராவிட அரசியல் என்பது மண்ணோடும் மண்ணின் மக்களோடும் நெருங்கி பழகிய அரசியல். எங்கள் காலத்திலே அண்ணாவும் சரி கலைஞரும் சரி அப்படித்தான் இருந்தார்கள். மக்கள் கழகம் எம்ஜிஆரும் அப்படித்தான் இருந்தார். ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த வாரிசுகளுக்கு அந்த நுட்பம் இருக்கிறதா, அந்த நுண்ணரசியல் புரிகிறதா? இந்த கேள்வி எனக்கு எப்போதுமே இருக்கிறது. பணம் மட்டுமே பிரதானம் என்கிற ரீதியிலே இன்றைக்கு அரசியல் பேசப்படுகிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. ஏனென்றால் 1967 காலகட்டத்தில் நான் மாணவராக இருக்கும் போது கூட காங்கிரஸ் கட்சி பணம் கொடுத்தது. அன்றைக்கு வந்து அது 10 ரூபாய் தான். ஆனாலும் பெரிய தொகை அந்த 10 ரூபாய் என்பது. ஆனாலும் கூட காங்கிரஸ் கட்சி ஆட்சி கட்டிலே இழந்தது என்பதுதான் வரலாறு. ஆக வெறுமனே பணம் வந்து தேர்தலின் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது அல்ல. வாரிசுகள் உண்மையிலேயே தந்தைகளுக்கு ஏற்ற வாரிசுகளாக, திராவிட அரசியலுக்கு ஏற்ற வாரிசுகளாக இருந்தால் அவர்களுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் வெற்றி என்பது கிடைக்கும். இல்லை என்றால் அது எட்டா கனிதான் என்று நான் நினைக்கிறேன். தேர்தல் களத்தில் அதிமுக வந்து கொஞ்சம் அகடா நிற்கும். வேட்பாளர் பட்டியலாகட்டும் இல்லை விருப்பமனு விநியோகமாகட்டும். ஆனால் இந்த தடவை வந்து திமுகவும் அதிமுகவும் ஒரே நேரத்தில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறது இது என்ன மாதிரியான சமிகை? இது சொல்லப்போனால் வேட்பாளர் பட்டியலை முதலில் வெளியிட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். ஏனென்றால் அவர்கள் வந்து கூட்டணியை நம்பவில்லை. 40 தொகுதிகளிலும் தனித்து களங்காண்பது என்கிற அந்த ஜெயலலிதா பார்முலாவில் உறுதியாக நின்று விட்டார்கள். எனவே எளிதாக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு விட்டார்கள். ஆனால் இவர்களை பொறுத்தவரையிலே கூட்டணி கட்சி என்று வரும்போது சில நிர்பந்தங்கள் இருக்கின்றன. சில தொகுதிகள் வந்து 2 கூட்டணி கட்சிகள் அல்லது 3 கூட்டணி கட்சிகள் கூட கேட்கும். அந்த வகையிலே தொகுதிகளை இறுதி செய்வதிலே சிக்கல் இருக்கத்தான் செய்யும். அது இயல்பான ஒரு சிக்கல் தான். எனவேதான் இந்த தாமதம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனாலும் பெரிய தாமதம் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு காலையிலே வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெளியிட்டது. இன்றைக்கு மாலை வந்து 2 பெரிய கட்சிகளும் வெளியிடுகின்றன. ஆனால் மொத்தத்திலே வந்து நான் பார்க்கின்ற வகையிலே திண்டுக்கல் என்கின்ற அந்த தொகுதியை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விட்டுக் கொடுப்பதை நான் ஒரு மன்னிக்க முடியாத தவறாகவே பார்க்கிறேன். ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே திண்டுக்கல்லில் தான் துவங்குகிறது. அதுதான் முதல் வெற்றி, மக்கள் கழகம் எம்ஜிஆரின் வெற்றி. அந்த வெற்றி கோட்டையை ஏன் இவர்கள் பறிகொடுக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ உள்ள ஒரு இடம்.
அதை பாமகவுக்கு கொடுப்பது என்பது பாமகவுக்கும் அதில் நிச்சயமாக உடன்பாடு இருக்காது. ஏனென்றால் அது அவர்கள் தொகுதி அல்ல. இப்படி தொகுதிகள் தேர்விலே தவறு தெரிகிறது. பொதுவாக கொங்கு மண்டலத்தை அதிகப்படுத்தியும் அதுக்கு அடுத்தாற் போல வட மாவட்டங்களை அதிகப்படுத்தியும் இந்த முறை அதிமுக தொகுதிகளை தேர்வு செய்திருக்கிறது. ஆனால் தென் மாவட்டங்களை அது டிடிவி தினகரனை பார்த்து பயப்படுகிறது என்பதுதான் எனது உணர்வு. ஷியாம் சார், நீங்க காலையிலேயே இந்த திண்டுக்கல் சம்பந்தமான இந்த உங்களுடைய கவலையை நீங்க தெரிவிச்சிருந்தீங்க. காலை அந்த சிறப்பு நேரலையிலே உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். திமுகவும் அதிமுகவும் இந்த தடவை வெறும் 8 தொகுதியில் தான் நேருக்கு நேர மோதுறாங்க. உதயசூரியனை சந்திக்க ரெட்டலை தயங்குதா, இல்ல ரெட்டை இலையை நேரடியாக பார்க்க உதயசூரியன் தயங்குதா? இரண்டுமே இருக்கலாம். நான் காலையிலே நீங்கள் பேசும்போது திண்டுக்கலை தருவார்கள் என்று நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் அது ஏதோ ஒரு வகையான வதந்தியோ அல்லது உறுதிப்படுத்தப்படாத செய்தியோ என்றுதான் நினைத்தேன். என்றால் திண்டுக்கல் என்பது அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு நெருங்கிய தொகுதி. அதிமுகவுக்காக உயிர் தியாகம் செய்த முதல் களப்பலி வத்தலகுண்டு ஆறுமுகம் தான். ஆக அதை போய் விட்டுக் கொடுப்பார்களா என்று அது பிறகு தெரிந்து எனக்கு உண்மையிலேயே மனது ரொம்ப வலித்தது. ஆனால் நீங்கள் கூறுவது போல இரட்டையிலையை பார்த்து உதயசூரியனும் உதயசூரியனை பார்த்து இரட்டையிலையும் பயப்படுகிறது என்று அல்ல. இருவருமே களத்தில் நேருக்கு நேர் நிற்க வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் பிற கட்சிகள் நிற்கின்ற இடத்திலே வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பது அவர்கள் கணக்கு. உதாரணமாக இரட்டைகளை வேறொரு கட்சியை சந்திக்கும் போது அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்பது கணக்கு. ஆனால் ஜனநாயகத்திலே எதிர்ப்பு ஓட்டுகளை ஒருங்கிணைக்க வேண்டும். அந்த இடத்துல 2 கட்சிகளுமே தவறுகின்றன என்றுதான் நான் நினைக்கிறேன். ஷியாம் சார், நீங்க தொலைபேசி வாயிலாக இணைந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். விக்னேஷ், வணக்கம். இடைவேளைக்கு முன்பு அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் வந்திருந்ததாக சொன்னீங்க. இந்த தடவை உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக 37 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. இப்போது அந்த 20 தொகுதிகளில் சிட்டிங் எம்பிக்கள் யாருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும்? அதிமுகவை பொறுத்தவரையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தனித்து போட்டியிட்டு 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் இந்த முறை கூட்டணி அமைத்திருப்பதால் 20 தொகுதிகள் மட்டுமே அதிமுக நேரடியாக போட்டியிட இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய புதுச்சேரி உட்பட 20 தொகுதியிலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த முறை புதிய வேட்பாளர்களுக்கு புதிய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம் என கூறப்படுகிறது. ஏனென்றால் 37 எம்பிக்களில் 20 எம்பிக்கள் மேலும் 17 எம்பிக்கள் இதன் மூலமாகவே அவர்கள் வெளியேற்றப்பட இருக்கிறார்கள். தொடர்ந்து 20 எம்பிக்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படுமா என்ற கேள்வி அனைவரிடமும் எழுந்திருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாமக்கல் சேர்ந்த சுந்தரம், அவரை தற்போது எம்பியாக இருக்கிறார், அவருக்கும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கரூரை பொறுத்தவரையில் எம்பியும் மக்களவை துணை சபாநாயகருமான தம்பிதுரைக்கு வாய்ப்பளிப்பதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இது மட்டுமல்லாமல் திருநெல்வேலியை பொறுத்தவரையில் கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன், நீலகிரி தனி தொகுதியை பொறுத்தவரையில் சரவணகுமார், மதுரையை பொறுத்தவரையில் ஏற்கனவே எம்பியாக இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணனுக்கு 2வது முறையாக வாய்ப்பு அளிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, தேனியை பொறுத்தவரையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடப்பு எம்பியாக இருக்கக்கூடிய பார்த்திபனும் விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இருப்பினும் கூட கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான அவருடைய மகன் ரவீந்திரநாத் குமார் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகனாக இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் குமாருக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. பொள்ளாச்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய சத்யபாமாவுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே கணிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் எம்.எஸ்.எம். ஆனந்தன், அந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் எம்.எஸ்.எம். ஆனந்தனுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருப்பதாகவும், கிருஷ்ணகிரியை பொறுத்தவரையில் ஏபி முனுசாமி களமிறக்கப்பட இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏபி முனுசாமியை பொறுத்தவரையில் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் மட்டுமல்லாது கட்சியினுடைய துணை ஒருங்கிணைப்பாளராகவும் தற்போது பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி தொகுதி அவருடைய மாவட்டமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தொகுதியில் கேபி முனுசாமிக்கு வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறையை பொறுத்தவரையில் அங்கு செல்வாக்கு மிகுந்தவராக கூடிய பாரதி மோகன், திருவள்ளூரை பொறுத்தவரையில் நடப்பு எம்பியாக இருக்கக்கூடிய மக்களவை குழு தலைவரும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய மருத்துவர் வேணுகோபாலுக்கு வாய்ப்பு அளிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மரகதம் குமரவேல். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். தேர்தல் தொடர்பான இந்த சிறப்பு நேரலை இத்தோடு முடிவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.